டேய் ஏன்டா வனத்தை கலந்து போன? உன்னை கடல் பக்கமே வரக்கூடாது சொல்லியிருக்கோம். நான் கடலுக்கு போவேன், என்னை யாரும் தடுக்க முடியாது. டேய் என்னடா அவனை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? என்னடா அவனை தடுக்க முடியாது? டேய் என்னடா கையை பிடிக்கிற? அட்ரா அவனை. கோயில்ல நிப்பாட்டா. இந்த அருள் பையன் வல்லத்தை களவாண்டு போய் மீன் பிடிச்சு வந்துட்டான். நீங்க என்ன கலப்பாங்க? பொறுங்க அரிசி. அமைதியா இருங்க. அமைதியா இருங்கம்ல. எதுக்கு இவ்வளவு சத்தம்? பிரச்சனைன்னு வந்தா கத்தி கவடான்னு கத்தக்கூடாது. உட்காருங்க. உட்காருங்கம்ல. உட்காருங்க. அமைதியா உட்காருங்க. டேய் லூர்து, இவனா மீன்கார பையன்? இவன் யாருன்னு இங்க இருக்கிற யாருக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா எனக்கு தெரியாதா? இல்ல இந்த பாதருக்கு தெரியாதா? ஏய் ஆப்ரஹன் மாமா, இந்த அருள் பையன் இந்த ஊருக்கார பையன் இல்லையா உனக்கு? இவன் ஒன்னா இந்த ஊரு பால் குடிச்சு வளராம இருந்திருக்கலாம். ஆனா என் கடை சரக்கு குடிச்சு வளர்ந்தவன். சாராய் வித்து பொழைச்ச நான் சொல்றேன். இவன் இந்த மண்ணோட வாய்ந்தேன். கடலுக்கு போக சொல்லுங்க பாட்டேன். உட்காருமா. உட்காருமா. ஏய் தத்து பிள்ளைங்க சொத்து இருக்குடா, கத்தாதீங்கடா. உட்காருமா எபனேசர். ஏய் அருள், நீ மீன்காரன் இல்லைன்னு இவனை சொல்லுதானுவ. அது மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க ஒரு கட்டுப்பாடு இருக்கு. மீன்காரன் இல்லாதவன மீன் பிடிக்க விட மாட்டானோடே. இவன் எப்படி ஃபாதர் ஏன் வல்லத்தை எடுக்கலாம்? அந்நிய சாதி பையன். டேய் சிலுவை, யாரும் அந்நிய ஜாதி பையன்? கடலுக்கு அந்த பக்கம் போறதா அந்த அந்நிய ஜாதி பையனா? அவன் நம்ம ரத்தம்டா, நம்ம இனம். பேச்சுவார்த்தை நடக்கும்போது வெப்பன்ஸோட யாரா உன்னை உள்ள விட்டது? டேய், கடல் நம்மளை பிரிச்சு வைக்கிறடா. ரெண்டு பக்கமும் கரையை தந்து நம்மளை இணைச்சு வச்சிருக்கு. கடல் வழி வந்தா திருப்பி தண்ணிக்குள்ளே போக சொல்றதா? அண்டி வந்தவங்களை திருப்பி அனுப்ப சொல்றது தப்புடா. அவன் நம்ம தம்பி. அவன் நம்மளை நம்பி வந்துட்டான்டா. அவனை கண்டிக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு. ஆனா வெறுக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. உங்களுக்கெல்லாம் என் புள்ள கடல்ல கிடைச்ச அகதி பையன். எங்களுக்கு கடல் அம்மா பெத்து தந்த புள்ள. அவங்க அப்பனை ஆத்தாலே யாரு பார்த்தா? ஏன் அவங்க மீனவங்களை இருக்கக்கூடாதா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏயா வாய்ப்பே கிடையாது? தண்ணிக்குள்ள செத்த ஆளுங்க மறுபடியும் உங்ககிட்ட வந்து பேசினாங்களா? அவங்க மீனவங்க இல்லன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவர் கேட்கிற கேள்வி ஒழுங்கா பதில சொல்லு. என்னையா சபையில பொம்பளை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஏய், யார் சொன்னது பொம்பளை பேசக்கூடாதுன்னு? மாதா கோயில்ல பொம்பளை பேசாம வேற யாரையா பேசுறது? அருள் என்னோட புள்ள. அவனும் மீன்கார பையதான். இது அவனோட கடல். ஏண்டா, இந்த கரையில பிறந்த உனக்கு கடல் சொந்தம்னா அந்த கரையில பிறந்த என் பிள்ளைக்கு கடல் சொந்தமா இருக்க கூடாதா? சப்பாஸ்,
என் கையால் தூக்கி வளர்த்த புள்ள, என் குளத்துக்கு ஒரே வாரிசு என் புள்ள. இவனை மீன் பிடிக்க விட மாட்டேன்றீங்க. இந்த திருச்சபையை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இவங்க ஆத்தாள் அப்பனும் மீனவர்லன்னு ஆதாரத்தை கொடுங்க. நான் இவனை கடலுக்கு அனுப்பல ஃபாதர், நான் இவனை கடலுக்கு அனுப்பல. கேட்டாச்சுலடே, கேட்டாச்சா? அருளுக்கு அம்மையும் அப்பனும் மீனவன் இல்லைங்கிற ஆதாரத்தை சர்ச்சில் வந்து கொடுங்க. அதுவும் இல்லை, அருளுக்கு ஞான ஸ்நானம் பண்ணவனா அவன் மீன்காரன், அவன் கடலுக்கு போலாம். கடலுக்கு போட்டோம், ஆனா எங்க படகு தொடக்கூடாது. 108 கிராமங்கள்ல எந்த கரையிலையும் படகு தர விட மாட்டோம், தடுப்போம். யாரோட படகும் எனக்கு தேவையில்ல, நானே ஒரு படகை வாங்கிக்கிறேன். டேய் அருளே, ஒரு படகோட விலை என்னன்னு தெரியுமாடா உனக்கு? டேய் 10 லட்சமா கூட இருக்கட்டும், நானே சொந்தமா ஒரு படகை வாங்குறேன். அதுல எங்க அப்பா லூத்து சாமி பேரை எழுதி இதே கடல்ல ஓட்டுறேன்டா. அருள், நீ சொல்லுது சரிதான்ப்பா. டேய், அருள் சொந்தமா படகு வாங்கி மீன் பிடிக்க கடலுக்கு போலாம். இதுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது. அப்படி எதிர்ப்பு தெரிவிச்சா அது சர்ச்சுக்கு எதிரான கருத்து. எல்லாரும் எந்திரிங்க, எந்திரிங்க, எந்திரிங்க. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். வா பாப்பா. நசீர் பாய், ஒரு சின்ன உதவி வேணும். உங்க அண்ணன் உத்மான் கனியை பார்க்கணும். வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, பார்த்து யாரை ஏமாத்த பார்க்குற? போடா போடா. பாயனே, என்னை விரட்டாது பாயனே. பாயனே நம்பு பாயனே. பாயனே பாயனே பழைய மாதிரி இல்லை பாயனே. பாயனே நம்பு பாயனே. பாயனே 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 உதவி செய் பாயனே. பாயனே நம்பு பாய். மிஸ்டர் அருளப்பசாமி, மிஸ்டர் அருளப்பசாமி நில்லுங்க. சர்ச் கூட்டத்தில் போட் வாங்க போறதா சொன்னீங்க, அதுக்கு என்ன செய்யறதா உத்தேசம்? உண்மையிலே எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. எல்லா கதவும் அடிச்சிருக்கு. ஊர்ல ஒரு பையன் மதிக்க மாட்டேங்கிறான், யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. யாராவது ஒரு பெரிய மனுஷன் எனக்கு ஜாமீன் போட்டா தவணைக்கு படகு வாங்கிடுவேன். கவலைப்படாதீங்க, இல்லாதவங்களுக்கு கடவுள் இறங்கி வருவார்.